நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகி கர்ணா. அத கர்ணனா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? முன்னெல்லாம் கையில பாலை கறந்துகிட்டு இருந்தேன். இப்ப வாயில கறக்குறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட் இல்லையா? ஆமா, சிங்கப்பூர் போனோம்ல, பாலை கறக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி நீட்டுங்க. எங்க பாத்திரத்தை நல்லா பாத்துங்க சாமி. 1 2 3. சாமி இதான் கொசுரு. சாமி ஒரு செம்பு தண்ணி கொண்டாடுறீங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன், போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. கர்ணா இந்த வாட்டர். என்னப்பா அது கண்ணு தெளிக்க கலப்படமா? சாமி முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பாலை ஊத்திட்டு அப்புறம் தான் நான் தண்ணியே கிடப்பேன். ஓஹோ அப்படியா? நல்லா கல நல்லா கல. இந்த பாரு, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பாக்கி வச்சுக்கப்படாது. அது மரியாதை இல்ல. கொடுங்க. போன மாசம் பாக்கி. அப்ப நான் வரட்டுமா? என்னப்பா இது பால் சுருங்கிருச்சு? நிழல்ல வச்சீங்கல்ல, அதான் சுருங்கிருச்சு. வெயில வச்சா ஒரிஞ்சிருமோ? அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரனை இன்னும் காணுமே? புள்ள வேற கத்திக்கிட்டு ஏன் இப்படி காதுகிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி ஏன் புள்ளைய பத்துக்கிறீங்க? உன்னை நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பாலை ஊத்துற. சீக்கிரம் ஊத்து. பாத்து பாத்து. சரியா 2 இருமா 3. இந்த கொசுரு. அம்மா ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? எதுக்கு? கொண்டாவ சொல்றேன். சரி. இந்தாயா. அட பாவி, என்னையா பால்ல தண்ணிய கலந்துட்ட? அப்படின்னா எனக்கு கொடுத்த பால்லையும் தண்ணி கலந்துருக்கியா? முதல்ல உங்களுக்கு ஊத்திட்டு தான் அப்புறம் நான் தண்ணிய கலப்பேன். அப்படியா? அதான் உன் பாலை குடிச்சிட்டு என் புள்ள புஷ்டியா இருக்குது. திஷ்டி சுத்தி போடுங்க. I am sorry. It's okay. என்ன காலங்காத்தால சேலையை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? யோ, இது என்னது இல்ல, எங்க அம்மாவது. என் வேட்டி சட்டை எப்ப துவைச்சு போட போற? ஆசைதான். ரொம்ப குத்தாத, வலிக்குது. போய் ஒரு செம்பு பால் ஊத்துவா. எதுக்கு? பால் ஊத்துன வீட்டுல பூரா தண்ணி வாங்கி ஊத்திவிட்டேன். இப்ப கேன்ல தண்ணி தான் இருக்கு. இன்னும் 2 வீட்டுக்கு ஊத்தணும். நீ ஒரு செம்பு பால் குடிச்சேன்னா கலவை சரியாயிரும். சரி சரி, கொண்டு வரேன். இனிமே அடிக்கடி இந்த பக்கம் வராத. எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நான் வேணா உன்ன பக்கம் உன் வீட்டுக்கு வரேன். ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. என்னம்மா அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, எழுத்த விட்டு பையன். பையனா? ஏன் வந்தா? கண்டு விழுந்துருக்கா, எடுக்க வந்திருக்கா. சீக்கிரமா எடுத்து கொடுத்துருப்ப. சரிம்மா. யோ, போய் சீக்கிரம். ஒண்ணே ஒண்ணு கொடு. என்னது? மாட்டேன். முடியாது. என்ன இங்க சத்தம்? மூஞ்சூரமா? மூஞ்சூரா? இன்னுமே இங்க என்ன தேஞ்சிரு. உள்ளதை சொல்வேன், நல்லது செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருக்கும். எங்க பால்கார கரணை பாத்தீங்களா? நீங்க யார் சார்? நான் இந்த ஏரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவன் பால்ல தனியா கலக்க ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே அவனை பிடிக்கணும் சார். அவ்வளவு வர சார். ஏய் என்றா ஏப்பா கருணா, பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? நீ ஏன் எடை கட்டுற? உனக்கு அந்த சிரமம் கூடாது, நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் தான் வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்க வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமூல போடு. ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. ஏன் சார் தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா, அவனை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார் ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சர்க்கறது. கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ, உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன்.
ஏய், யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார் கேள்விப்பட்ட சொல்ல சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறீங்க. யாரா அவன்? சொல்லு. விளையாடுறீங்க சார். சொல்றேன். பேசுற நீ. ஏன் சார் அடிக்கிற? ஏய், சொல்றா. இப்படி கேட்டா இவன் சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். போடா, போடா. சார் லுங்கி வரும் சார். வலது காலாவது இடது காலம் போன சொல்றீங்க. அடிச்சு போட வச்சிடுவேன். ஐயா யாரா நீ? சார், தப்பிச்சு போனான தூக்கைதி ராஜா. அவனை பத்தின பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்களா? அதான் இங்க தள்ளி வந்துட்டோம். அடிக்கவங்க சார். சார் தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என் நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்டை காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார் இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரகசியம்லாம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயா ஐயா எம்மா அடிக்காதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். சார் சார் அடிக்காதீங்க சார். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன். எழுதிங்க சார். உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து 115 7வது கிராஸ் தெரு வண்ணாரப்பேட்டை. நீ எங்க இருக்க? நானா பால்காரக்காரன 11 பை தேனாம்பேட்டை எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுற? இது போதும். இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வரீங்க சார். ஓகே கான்ஸ்டபிள். கூப்பிட்டீங்களா சார்? நீயா கான்ஸ்டபிள்? என்ன பொங்க இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? என் தம்பி நினைச்சியா? நான் தான். ஏன் கர்ணா இப்படி சோழிவனமா இருந்தவன் தல எப்படி இப்படி பாலைவனம் ஆச்சு? நடிக்கிற போறவன் எப்படி அடிக்கிறதா? அட சொல்லுண்ணா. அந்த கன்றாவி ஏன் கேக்குற? எங்க வீட்டு எருமை கண்ணுக்குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணுக்குட்டிக்கு பதிலா மாட்டு பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற தின்னு பிடிச்சு. நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க. இல்ல நிறத்த சொன்ன குணத்துல பாலு. அப்ப காப்பி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். பாலெல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கணும். என்ன அப்ப என்ன புத்தி இல்லங்கிறியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கல சொல்லிவிட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்துட்டல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ? இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவை நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வச்சுன்னு தெரியுமா? இல்ல சும்மாரியா எப்ப பார்த்தாலும் அபசுகுணமாவே பேசிக்கிட்டு. எட்டி மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊரு? அங்கே போய் விழுத. வாய வச்சுட்டு சும்மாரியா? நீங்க நொட்டுங்க சார். தட்டுங்க சார். இரியா லொட்டுறேன். தட்டுறேன். சிஐடி இன்ஸ்பெக்டர் சார். சாரி, தெரியாம உங்க தலையில தட்டிட்டேன் சார். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். இதான் சார் கர்ண வீடு. அப்படியா? ஆமா சார். என்னங்க அது ஒண்ணும் இல்ல. யாராவது வந்து கேட்டா நான் இல்லேன்னு சொல்லிடுறேன். என்ன வேணுங்க? ஒரு 5 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. உண்மையை சொல்லு. தலை பூரா முடியே இல்லாம அமாவாசை தலையும் ஒருத்தர் இருப்பானே, பால்கார கர்ணன். அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பாம்பே போயிருக்காரு. இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன வந்து என்ன விளையாடுறியா? அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவனுக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலைகிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். என்னங்க 10,000 ரூபாய்ங்களா? இந்த ரூம்குள்ள இருக்காரு, போய் பாருங்க. முனுசாமி சார், நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர்ட் ஆக போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். எஸ் சார். ஓ சாரி, ஓ சாரி.
யோ கொன்னுடுவேன் ஜாக்கிரதை. அடச்சி எங்க காணா? ஹலோ, இங்க பண்ற? பால் கணக்கு பாக்குறேன் சார். அப்படியா? ஸ்டேஷன்ல போய் பாக்கலாம். எந்த பரவாயில்ல சார். எந்த சாரி சாரி சாரி, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அது உங்க அப்பா மிஸ்டேக் சார், அட்ரஸ் தப்பா கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். சார், அடிக்கிறத அடிக்கிறீங்க, வெளியில முடிய போய் அடிங்க, இங்க அடிச்சிடாதீங்க சார். என் காதல் இருக்கா, இது பிரிட்டிஷ் விவகாரம். பிரிட்டிஷ் விவகாரமா? இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. கௌரவம் சார். ஓஹோ, கிறிஸ்டேஜா? ஏங்க பணம் கொடுக்குறீங்களா? இங்க கொடுத்தா சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும். செஞ்சி துண்டால கட்டு. ஏன் கைய கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடும்னு இவருக்கு பயம். கருணா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டு வந்துறேன். இல்ல இல்ல, போகும்போது நாங்களே கொடுத்துக்கிட்டே தான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா? இது என்ன மிலிட்டரி ஹோட்டலா? காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வரட்டுமா? போங்க சார். வாங்க. வர்றேன். டாட்டா வேற. வாடா. யோ, ஏறோம்ல. யாரடா? பொய்ய ட்ரெஸ் குடுப்பியா? அதுல உட்காராது. அது ஏன் சேரு? தெரியாம வந்துட்டேன் சார். ஐயோ, அம்மா அடிக்கிறாரு. ஓடாதே, என்னால ஓட முடியாது. என்ன சார், ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடாதாலும் அடிக்கிறீங்க. ஏய், ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முறிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை. ஏன்டா கத்துற? அடிக்கிறையா? அங்க பாருங்க சார். ஐ, அக்கா, ஏமாத்தி விட்டேன். ஏய், சார், இந்த ஒரு தடவை ஓடாதே, சொல்றேன். சுத்தி சுத்தி சார், ஓடாதே. சார், சார், சொன்னா கேளுங்க சார். ஏய், சார், இந்த ஒரே ஒரு தடவை. அப்பா, வயசாகி போச்சு, ஓட முடியல. எங்கேயா அவன்? ஓடிட்டேன் சார். தேங்க்ஸ். ஏய், உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா, பீரோக்குள்ள இருக்குது யாரு? அவன்தான் சார். அதையே முதலே சொல்லல. ஏய், வெளியே வந்துரு. வந்து அடிப்பீங்க. வெளியே வரலைன்னாலும் அடிப்பேன். வரமாட்டேன். சிக்கிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தேங்க்ஸ். ஆமாம் சார். ஐயோ, அடிக்காதீங்க சார், சொன்னா கேளுங்க சார். ஐயோ, 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 நம்ம செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் சார். சார், ஒரு கை கூடுது. ஐயோ, 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 அடிபட மாதிரி அடிக்கிறாங்களே. என்னங்க சார் இது? என்ன சார் அடிச்சு இப்படி கேட்கிறாரு? போலீஸுக்கே பொய்ய ட்ரெஸ் கொடுக்குறான். பொய்ய ட்ரெஸ்ஸா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் சார் இவரு? அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் சார் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன்? இல்ல, ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஏண்டா? ஏய், இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டியூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் வாத்தியார் என்ன அடி அடிச்சாரு. அதுக்கு என்ன சார் இது? அதுக்கு நான் கிடைச்சேனா? முனுசாமி, செஞ்சி அந்த கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. ரொம்ப நன்றி சார். யோ, சும்மா தள்ளிட்டு போகாதீங்க. போகும்போதே லொட்டு 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 அடிச்சுட்டே போங்க. ஐயா, ஐயா, ஐயா. என்ன அது? மன்னிக்கணும் சார், நீங்க தான் உங்க கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் சம பங்கு எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா சார்? அதனால சிகரெட்ல பங்கு எடுத்துக்கிறீங்களோ? தொலைச்சிருவன் தொலைச்சு. என்ன சார் ரொம்ப நேரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல,
அந்த பால்காரன் கர்ணங்கிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், அவங்க நான் உண்மையை கக்க வைக்கிறேன். அவன் என்ன நாகப்பாம்பா மாணிக்கத்தை கக்கிறதுக்கு? இல்ல சார், நேத்து ஒரு ப்ளூ பிலிம் பார்த்தேன். நேத்து ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ்